சர்வம் சக்திமயம். சிவராத்திரி சிவனுக்கு எப்படியோ நவராத்திரி அம்பாளுக்கு. நவராத்திரினா என்ன, தசரானா என்ன, நவராத்திரியில் எத்தனை வகையான நவராத்திரி இருக்குது, நவராத்திரியும் போது என்ன பூஜை பண்ணால் விசேஷம், இதை பற்றி தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். அம்பாளுக்கு உகந்த 9 நாள் தாங்க நவராத்திரி. நவ அப்படின்னு சொன்னா 9, ராத்திரி 9 ராத்திரிகள். நவ அப்படின்னு சொன்னா புதுமை, புதுமையான ராத்திரி 9 ராத்திரிகள் இப்படின்னு சொல்லலாம். கொல்கத்தா சைடு நார்த் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தசரான்னு கொண்டாடுறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயதசமியும் சேர்த்து தசரா. தச அப்படின்னா 10, ரான்னா இரவு. சரிங்க, இந்த காலகட்டத்தில் பூஜை எந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி அப்படின்னு சொல்லி இந்த பண்டிகையிலேயே வருது. அதனால் இரவு நேரங்களில் அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய தெற்கத்தி பக்கம், அதாவது சவுத் சைட்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் கொலு வச்சு, அந்த கொலுவில் ஒரு கலசம் வச்சு, அந்த கலசத்துக்கு ஒரு நெய் தீபம் எரித்தி, அந்த கலசத்துக்கு காலையும் மாலையும் நிவேத்தியம் பண்ணி வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் வெத்தலை, பாக்கு, மஞ்சக்கிழங்கு அவங்களால முடிந்த பொருட்களை, பெண்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இதை தவிர வேறு என்ன நம்ம பிரசித்தியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எத்தனை வகையான நவராத்திரி இருக்குதுன்னு நம்ம ஒரு கேள்வி முன்னாடி கேட்டிருந்தோம்ல, அதை பற்றி பார்க்கலாங்க. 4 வகையான நவராத்திரிகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நவராத்திரியும் சொல்கிறேன் பாருங்கள். வசந்த நவராத்திரி சித்திரை மாதம் கொண்டாடப்படுகிறதுங்க. ஆஷாட நவராத்திரி நம்மளுடைய வாராகி தேவியோட நவராத்திரி ஆடி மாதம் கொண்டாடப்படுகிறதுங்க. சாரதா நவராத்திரி அதுதாங்க இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிற நவராத்திரி. தை மாதம் ஒரு நவராத்திரி கொண்டாடப்படும் ஷாமலா நவராத்திரி. இந்த நவராத்திரிகள் இருக்கிற காலகட்டம் நம்மளுடைய பாரத தேசத்தில் கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்தை தாயை விட குழந்தைகளை எப்படி ஒருத்தர் சரியாக பார்த்துக்க முடியும்? அந்த காலகட்டத்தில் தான் நம்ம நவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோங்க. தாயோடைய அனுக்கிரகம் பெறுறதுக்காக இந்த காலகட்டத்தில் நம்ம நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறோம். இந்த நவராத்திரியில் மிக சிறந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி. அது புரட்டாசி மாதம் அமாவாசை கழிச்ச 9 நாள், அதாவது விஜயதசமியும் சேர்த்திங்கன்னா 10 நாள் கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த காலகட்டத்தில் எந்த பூஜை செய்தால் மிகவும் சால சிறந்த பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகன்யா வழிபாடு அப்படின்னு ஒரு பிரசித்தி பெற்ற வழிபாடு இருக்குங்க. இது உங்கள் வீட்டிலேயே செய்யலாம். இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பெண் சாபம் நீங்கி, அதே மாதிரி சுமங்கலி சாபம் நீங்கி, பெண்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கி, ஜாதகத்தில் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கம்மியாக இருந்தது, சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கு, பகையாக இருக்குது, சேரக்கூடாத கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, இதனால் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா இந்த நவகன்னிகை வழிபாடு பண்ணிங்கன்னா இதுலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நவராத்திரியோட முதல் நாள் 2 வயசு குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைய குமாரியாக நினச்சி அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அந்த குழந்தைய நமஸ்கரிக்கணுங்க. 2வது நாள் 3 வயசு குழந்தைய கூப்பிட்டு திருமூர்த்தி தேவியாக நினச்சி அந்த அம்பாளுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல பரிகாரமாக அமைங்க. இதே மாதிரி 3வது நாள் 4 வயசு குழந்தை, அந்த குழந்தைய கல்யாணியாக நினைக்கணும். 4வது நாள் 5 வயசு குழந்தை ரோகிணியாக நினைக்கணும். 5வது நாள் 6 வயசு குழந்தை காளிங்காவாக நினைக்கணும். 6வது நாள் 7 வயசு குழந்தை சண்டிகாவாக நினைக்கணும். 7வது நாள் 8 வயசு குழந்தை சாம்பிவியாக நினைக்கணும். 8வது நாள் 9 வயசு குழந்தை துர்காவாக நினைக்கணும். 9வது நாள் 10 வயசு குழந்தை சுபத்ராவாக நினைக்கணும். நினச்சி இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அவங்கள மனம் மகிழ்ந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தியாகி வீடுகளில் சுபிக்ஷம் பெருகி அம்பாளுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.